அன்பர்களே, இன்று இறைமகன் மனிதனானதன் மறைபொருள் என்ன என்பதை ஓரளவு விளக்குகின்ற வகையிலே இறையடியார் வீரமாமுனிவர் ஒரு இனிய செய்யுளை தருகின்றார். அதை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். இறைமகன் மானிட மகனாகின்றார். அதன் மூலமாக அவர் அடைந்த நன்மை என்ன, நாம் அடைந்த நன்மை என்ன? வினை தீர்ப்ப வெய்தி வினை கொண்டாய் பாவ புனை தீர்ப்ப இங்கு மனுப்பூச்சி சிறை கொண்டாய். பூச்சி சிறை கொண்ட புல் என்னுயிர் போய் உன் காட்சி சிறை கொண்டு கண்டேன் கதிநிலையே என்று மகன் இருந்த படலத்திலே இந்த செய்யுள் அமைகின்றது. இதனுடைய பொருள் என்ன என்றால், என் வினையை தீர்க்கும்படி வந்து நீ துன்பங்களை கொண்டாயே, பாவம் எனக்கிட்ட தலைகளை அறுத்து என்னை மீட்கும்படி நீ மனு உடலை சிறையாக கொண்டாயே, நான் இத்தயையை ஆராய்ந்து அடைந்த இன்ப மிகுதியால் என் புல்லுயிர் தன்னுடல் சிறையை விட்டு உன்னை கண்ட காட்சியை சிறகாக கொண்டு போய் பரம கதையின் நிலையை கண்ட தன்மை போல ஆயிற்று என்றான் என்க. இதன் கருத்து என்ன என்று சொன்னால், என் பாவம் தீர நீ துன்பமடைந்தாய், என் பாவ விலங்கு அறுக்க நீ உடலாம் சிறை புகுந்தாய், நான் அதை தியானித்து இன்பம் கண்டேன், எனது உடல் சிறை மீண்டது, உன்னை கண்டது, அக்காட்சி சிறகானது, வானக வாழ்வை கண்டு அடைந்தது போல் ஆயிற்று என்று இதனுடைய கருத்தை நாம் காண்கிறோம். வினை தீர்ப்ப வெய்தி வினை கொண்டாய் பாவ புனை தீர்ப்ப வீங்கு மனு பூச்சி சிறை கொண்டாய். பூச்சி சிறை கொண்ட புல்லன்னுயிர் போயுன் காட்சி சிறை கொண்டு கண்டேன் கதிநிலையே என்று சொல்லுகின்றார். இறைமகன் இயேசுவை நாம் அணுகினோம் என்று சொன்னால் நம்முடைய பாவ வினைகள் அகலும், புண்ணிய வாழ்வை வாழ முடியும், நமக்கு இறுதி கதியான வானக வாழ்வு, நிலையான வாழ்வு, முடிவில்லா வாழ்வு கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த செய்யுள் அறம் கூறுகிறது. அதை நாம் உணர்ந்து ஏற்போமாக. வாழ்க.